ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தா வணிகர்கள் ஒரு 5-6 பேரை உட்கார வச்சுட்டு, எங்கும் தமிழ் இல்லை, தமிழகத்தில் தமிழ் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. யாரோ சொல்றான். ஐயா நீங்க சொல்லல. நீங்க தெருவில் போகும்போது கண்ணை நல்லா மூடிக்கிட்டு குதிரைக்கு கடிவாளம் அப்படியே போறீங்க. தெருவில் இருபக்கம் பார்க்கல. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் முழக்கத்தை நீங்க முன்வைக்கல. திராவிட எங்க இது முன்வைக்க போறாங்க? முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அதை முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், அதையும் முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். மணக்க வரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. இது எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான். இப்ப நாங்க என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க. பேரு தமிழ்நாடு என் உடன் பிறந்தவர்களே, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடு. எங்க தமிழ் இருக்கு? எங்க தமிழ் இருக்கு? ஒண்ணு இல்ல. நீ எவ்வளவு பெரிய அறிவார்ந்த நாட்டில் வாழ்றாயின்னு மட்டும் பாரு. இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கு பாரு, நடைபாதை நடப்பதற்கு. நடைபாதை நடப்பதற்கு என்று கூட தெரியாத அடிப்படை அறிவில்லாத மக்களாக இந்த சமூகத்தை உருவாகிருக்கான். சூடு ஆறிடுச்சு. ஏன்னா நான் சூடாயிட்டதுனால இவனுக்கு முன்னாடி நம்ம சாதாரணம்னு அது ஆறிடுச்சு. சரி ஆயிடுச்சு. இதுதான் இவங்க. அந்த ஒரு நாள் அறிக்கை அது யாருக்காக விடப்பட்டதுன்னு உனக்கு தெரியும். அது தமிழ் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நீங்க உணரல. கடத்தெருவில் தமிழ் இல்ல, வீதியில தமிழ் இல்ல. தமிழை நேசிக்கிற பெருந்தகையே, சென்னை கடற்கரையில் சென்று பாருங்கள். நம்ம சென்னை என்று எழுதியிருக்கிறது. நம்ம சென்னை என்று எழுத்திருக்கிறது. என் தம்பி தங்கைகள் போனா பாருங்க. நம்ம தமிழ்ல இருக்கு. சென்னை எந்த மொழியில் எந்த எழுத்தில் இருக்குது? தமிழ் வாழ்க. திராவிட மாடல். திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம் மாடல் இங்கிலீஷ், தமிழ் வாழ்க. இதாண்டா இவங்க ஆட்சி முறை. அது திடீர்னு ஐயா ரகுபதி அவர்களை பார்த்து இல்ல, ஐயா பெரியார் அவர்கள் ராமரச்சர் பலடிச்சாரு, தீ வச்சு கொளுத்தினாரு, அதெல்லாம் ஒன்றும் சரி வரல. அவர் அசிங்கப்படுத்த முடியல. இது ராமர் ஆட்சி தான்ட்டாரு. செத்தான் ராமன். கதை முடிஞ்சு. இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியாது. இப்ப பெரியாரை விட பெரிய கலாக்காரர், பெரிய புரட்சியாளர், பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஐயா ரகுபதி அவர்கள் தான். புரியுதில்ல உனக்கு? புரியுதில்ல? கலைஞரை நீ எல்லாமாட அவமானப்படுத்திடுவ. இளம் கலைஞரே என்று உதயநிதியை சொல்லும் போது கருணாநிதி கவலைப்படாத, அதோட வாடா நமக்கு கவலைப்படுத்திட போறோம். சொல்லு. அது மாதிரி நீ ஒரு ராமரை ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்ப. நாங்கெல்லாம் படிக்கும்போது கடவுளின் ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைப்ப. பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, வறுமை ஏழ்மை இருக்காது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், வாழ நல்ல வீடு இருக்கும், அங்க குற்றம் குறை இருக்காது, மது இருக்காது, கொலை செய்ய நடக்காது, கற்பழிப்பு இருக்காது, இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்ப. நீ அப்படிதான் நினைப்ப. அந்த ஆட்சி நீட்சின்ட்டாரு. ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல. இல்ல அப்படிலாம் இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தன், ஒரு தலைவர் பெருமக்கள் ஒண்ணு வேணாம். அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் புறைக்கும் கத்திக்கிட்டு இருக்கும்ல, அந்த நாய்கள் கூட குலைக்கலையே. அது கூட குலைக்கல. அவங்க வசதியா பேசுவாங்க, வசதிக்காக பேசுவாங்க. இது பேச வேண்டிய பொருள் இல்லை, அவங்க விட்டுருவாங்க. என்னடா இவங்க திடீர்னு பார்த்தா முருகன் மாநாட்டில் பங்கேற்கிறார். யாரா முருகன்? யாரு? புதுசா இப்பதான் அவங்க கட்சியில் சேர்ந்திருப்பார் போல் இருக்கு. அந்த மாநாட்டில் முருகன் யார் என்று ஐயா ஸ்டாலின் குறைஞ்சது 20 நிமிஷம் பேசணும். தாழ்ல எழுதி வச்சு படிக்காம பேசணும். அருணகிரிநாதர் எழுத திருப்பூர் பத்தி திருநகை முத்து அதை பாடணும். பத்தி திரு முத்து திருநகை பாட்ட பாடணும்.
வேணாவா என் மகன் பெரியவன் கூட வேணாம், மாவீரனை பாட வைக்கிறேன். அவன் திருவாசம் எனும் தேன் அவன் பாடுவான். நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அவனா பாடுவான். குறுக்கணி பாண்டினா கோவப்பட்டுருவான். நான் பாடு சொல்லு பார்ப்போம். திடீர்னு முருகன் கண்ணுக்கு வருவாரே, திடீர்னு நாங்கள் முருகன் எங்கள் மூதாதை முப்பாட்டன், அதுல அது கடவுளை முப்பாட்டன், கடவுள் என் பாட்டன் தாண்டா உங்களுக்கு கடவுளாயிருக்கான். நாங்கள் முருகனை தூக்கும் போது முருகன் என் இன முன்னோன் எங்கள் தமிழ் கடவுள் என்று நான் வேல்வேல் வெற்றிவேல் என்று வேலை தூக்குகிற போது விமர்சித்த பெருமக்கள், இதே முரசொலியில் என்னை திட்டி இழிவுபடுத்தி எழுதிய கட்டுரை, அங்கே இருக்கிற சோர பாண்டியர்கள் எங்களை பற்றி பேசியவர்கள், அவரெல்லாம் எங்க இதெல்லாம்? இப்ப என்ன வாயில என்ன இருக்குது? எலி பேஸ்ட் இருக்கா, ஃபெவிகால் இருக்கா, என்ன போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க? எதையும் பேசல. திடீரென்று முருகன் மேல உங்களுக்கு பாசம். நாங்கள் வேலை தடுத்தால் தமிழ்நாடு நாசமாயிரும், நீங்க வேலை எடுத்தால் எப்படி? இதே பிஜேபி வேலை தூக்குகிற போது பாராட்டி முரசொலியில் எழுதினீர்கள். அதே வேலை தூக்கி நாங்கள் திருமுருக பெருவிழா நடத்தும் போது விமர்சித்து எழுதினீர்கள். யார் பிஜேபி RSS தத்துவத்தின் அடிவரடிகள்? யார்? நீங்களா நாங்கள? யார் வந்தாலும் திமுகவை ஏத்திட்டியா சங்கி. அப்ப நீங்களான லுங்கி அங்கிய? நீங்க யாரு? யாரு? யார நீ? யாரு சொல்லு. ராகுல் ஏதாவது கேள்வி கேளுங்களேன். மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார். மோடி எதிர்த்து பேசுறதா, அப்ப ராகுலுக்கு ஆதரவாக பேசுறதா? சரி ஐயா, காலையில் எந்திரிச்சவன அவன் விற்கிற போதை பொருளை 1-2 இதை அடிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க போல் இருக்கு. என்ன தேவை எழுதி வைக்கிறது, பேசுறது, இதையெல்லாம் பேசு. திடீரென்று முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரிய காரணம் என்ன சொல்லுங்க? என்ன அதை சரி பண்ணும்? ராமர் ஆட்சி இங்க சரி பண்ணியாச்சு, இந்துக்கள் வாக்க சரி பண்ணியாச்சு. நல்லா கவனிக்கணும். இப்ப முருகனை தூக்கிட்டு சீமான் திடுறான், நாம் தமிழர் திடுறான், அதை கொஞ்சம் சரி பண்ணு. அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு அந்த சிறுபான்மை பிரிவில் ஏதாவது பொறுப்பை போடு. ஏன்னா இப்ப 26 நெருங்கிருச்சு, இன்னும் 17 மாசம் தான் இருக்கு. அவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அதை போடு போட்டு அவங்க. அப்புறம் யார் இருக்கிறா? ஜோ அருள் தந்தை இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அவர் லயல்ல வேலை செஞ்சாரு, புனித வளனார் ஜோசப் கல்லூரியில் வேலை செஞ்சார். அவரை தூக்கி கிறிஸ்தவர் நல அங்க ஒரு பொறுப்பு போடு. ஓட்ட கரெக்ட் பண்றான் ராஜா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.